ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக வந்து இ பாஸ் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறத வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து கட்டாயமாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் முதல்ல வந்து கொண்டு போகணும், இந்த இ பாஸ் வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கிறது, இ பாஸ் வந்து யாருக்கெல்லாம் இது வந்து மஸ்ட்டாக வந்து மேண்டேட்டியாக வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜீவோ வந்து நேற்று ஈவினிங் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்து போக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இ பாஸ் நீங்க எடுக்கணுமா எடுக்க தேவையில்லையா அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பார்த்து ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்ம பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த பேஜ்ல நீங்க ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு முதல்ல அங்கதான் வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் யூடியூப்லயே உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருந்து அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலர்கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 7/5/2024 முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் இ பாஸ் பெற்றே வர வேண்டும் என உத்தரவு பெறப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பதிவு எண் TN 43 பெற்றிருந்தால் அந்த வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை. அதாவது வந்து நீங்க சொந்தமா நீலகிரி மாவட்டத்தில் லோக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா பைக்லயோ இல்ல வந்து கார்லயோ வேற ஏதாவது இடத்த நீங்க வெஹிக்கிள்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இ பாஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. நல்லா கவனிக்கணும். TN 43 அப்படிங்கிற அந்த நம்பர் பிளேட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி வெளி மாவட்டங்களிலிருந்து வாகனங்களை வாங்கி நீலகிரி மாவட்டத்தில் வாகன உரிமை மாற்றும் செய்திக்கும் பொதுமக்கள் வாகனத்தில் அசல் பதிவு சான்று, காப்பு சான்று மற்றும் நடப்பில் உள்ள புகைச்சான்று அதாவது பொல்யூஷன் சர்டிபிகேட் ஆகியவற்றுடன் உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுகினால் ஆவணங்களை சரிபார்த்து உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தால் இ பாஸ் வழங்கப்படும் என உதகமண்டலம் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறத ஒரு ஜீவோல வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா நம்மளுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்போ இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இது ஊட்டி அப்படிங்கிறது வந்து நீலகிரி மாவட்டத்திலையும் வந்து அமைஞ்சிருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிய விஷயம் தான். ஸோ நீங்க வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து அதாவது அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்க ஊட்டி கொடைக்கானலுக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இ பாஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அதே மாதிரி TN 43 அப்படிங்கிற போர்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இ பாஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. நிறைய நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நாங்க வந்து பைக்ல போறோம், நாங்க வந்து பஸ்ல வந்து போறோம், நாங்க வந்து ட்ரெயின்ல போறோம், எங்களுக்கு இ பாஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நபர்கள் வந்து தேவையில்லை. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பீப்புளுக்கு அதாவது ஒரு நபர்களா போறீங்க பாத்தீங்களா, நபருக்கு வந்து இ பாஸ் அப்படிங்கிறது தேவையில்லை இந்த இடத்துல. ஏன்னா லாக்டவுன் டைம்லயுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஹிக்கிள்காக தான் வந்து முதல்ல வந்து இ பாஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு போக்குவரத்து அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா லாக்டவுன் டைம்ல வந்து எதுக்காக நீங்க அங்க போறீங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெரியப்படுத்தணும் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்காக தான் முதல்ல இ பாஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க வந்து வெஹிக்கிள்காக மட்டும்தான் வந்து இ பாஸை தவிர ஒரு நபர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தனி நபர் உள்ள போறீங்க, நடந்து போறீங்க, இல்ல வந்து பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போயிட்டு நீங்க இறங்கி உள்ள சுத்தி பார்க்கறதுக்காக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இ பாஸ் அப்படிங்கிறது வந்து கட்டாயமே இல்லை. வெஹிக்கிள்காக மட்டுமே. ஏன்னா அது வந்து இந்த இப்போ வந்து சம்மர் சீசன்னால வந்து அந்த இடத்துல வந்து போக்குவரத்துடைய சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிப்படையுது. அதை வந்து கொஞ்சம் வந்து சால்வ் பண்ண முடியும், ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இ பாஸ் அப்படிங்கிற வந்து கொண்டு வந்தாங்க. இதுல இன்னொரு நியூஸ் ஒன்றும் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஊட்டி கொடைக்கானல் செல்ல வணிக வாகனங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை, அரசின் வழிகாட்டுதல் விதிகள் விரைவில் வெளியாகின்றன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதாவது வணிக வாகனங்கள் அப்படின்னா வந்து கமர்ஷியலா உள்ள போறாங்க பாத்தீங்களா, அதாவது அதர் ஸ்டேட்ல இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அத்தியாவசியமா ஏதாச்சும் பொருட்கள் வந்து கொண்டு சேர்றதுக்காக போறாங்க. அப்ப அவங்க இ பாஸ் வந்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இ பாஸ் வந்து எடுக்க தேவையில்லை. கமர்ஷியலா போறவங்களுக்கு இ பாஸ் தேவையில்லை. இந்த டூரிசம் அதாவது இந்த நீங்க சுத்தி பார்க்கறதுக்காக நீங்க வந்து உள்ள போறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக மட்டுமே அதர் ஸ்டேட்ல இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போகக்கூடியவங்களுக்கு இ பாஸ் அப்படிங்கிறத வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ். இதுல வந்து இதெல்லாம் ஓகே ப்ரோ, எப்ப இந்த ஒரு இ பாஸ் வந்து எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க நேரடியாக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை நம்ம கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இ பாஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து இப்போ மே 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்னால நம்ம தமிழ்நாட்டில் இருந்தும் மட்டும் வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்து வரமாட்டாங்க. அதர் ஸ்டேட்ல இருந்து அதர் கண்ட்ரில இருந்துலாம் நிறைய நபர் வந்து வருவாங்க. அப்படிங்கிற போது இந்த மாதிரி சாத்தியம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆன்லைன்ல தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வருவாங்க. இப்போ லாக்டவுன் டைம்லேயே வந்து இ பாஸ் அப்படிங்கிற வந்து ஆன்லைன்லாம் வந்து கொண்டு கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட் இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகாம இருக்குது. இந்த வெப்சைட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எப்போ அப்டேட் வருதோ நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். நீங்க ஸ்டே கனெக்டட். கொஞ்சம் நம்ம சேனல் கூட வந்து ஸ்டே பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டோரியில் வந்து பின் பண்ணுவேன். எந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலுக்கு நான் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறதா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்லோட வருவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.